ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யார் இவன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்களை சில பேருக்கு எனக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நானும் இந்த சின்ன சின்ன வீடியோலாம் போட்டுட்டு இருப்பேன், ரீல்ஸ்லாம். ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டதில்லை. நம்ம கூட வீடியோவில் வந்து 3 சின்ன பசங்க நடிப்பானுங்க. உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், ஹாரிஸ், ரஹ்மான், உமர் 3 பேரும். என்னன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப பேர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். 3 பேர் பண்ண சின்ன சின்ன வேலையை தான் நம்ம உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். என்னன்னா பசங்க சாட் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது, சரிங்களா? இல்லை ஒரு 2 பேர் நம்மகிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. என்னன்னா ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தானுங்க பசங்க. அது வந்து நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். அது எப்படி எடுத்தாங்கன்னா அவனுக்கு தெரியாது. இந்த வீடியோ நான் போடுவேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் கால் பண்ணி கூப்பிடுவேன். ஆனால் அவனுக்கு இங்கே இருக்கானுங்களாம் தெரியல. சும்மா நான் அப்படியே ட்ரை பண்ணுறேன். ஓகேவா இருந்தால் நல்லா இருக்குதா, பிடிச்சிருந்தா பாருங்க ஃபுல்லாக, ஓகேவா? இன்னொருத்த உமர்னு வந்துட்டு அவன் என்னன்னா ஃபேக் ஐடியில் மாட்டிக்கிட்டாங்கிட்ட. அவன் வந்து சேட் நான் எடுக்க ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. அவன் ஸ்டோரி எனக்கு தெரியல, அதனால நான் ஃபேக் ஐடி வச்சு அவன் என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணிட்டேன். ரொம்ப வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு கால் பண்ணலாம்? ரஹ்மானுக்கு கால் பண்ணுறேன், அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், இருங்க. கால் எடுக்க மாட்டேன். ஹலோ, எங்க புள்ள? வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கியாடா? கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமாடா? சாப்பிட்டு வரியா? லேட் ஆகுமா? சரா ஒரு சின்ன கண்டென்ட் எடுக்கணும்டா, ரீல்ஸ் எடுக்கணும் தெரியா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகேடா கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஓகே, ஒருத்தன் வரேன்னு சொல்லிட்டான். ஹாரிஸ்க்கு கால் பண்ணுவோம், என்ன சொல்றாங்க. எல்லாரும் வந்தால் நல்லா இருக்கும். அவங்க வந்தால் தான் இந்த கண்டென்ட்டே போட முடியும். ஹாரிஸ். ஹலோ ஹாரிஸ், எங்க இருக்கா? இப்பதான் போனியா இல்ல எவ்வளவு நேரம் வர? 10 நிமிஷமா? கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரியா? ஓகே, ஃப்ரீயா தானே இருக்கா? ரஹ்மான் கால் பண்ணிட்டேன், 2 பேரும் முடிஞ்சா ஒன்னா வந்துருங்க, சரியா? சரி. கக்கூஸ் புழுரி கக்கூஸ் என்னதான் பண்ணணும்னு உனக்கு. உமருக்கு கால் பண்ணுவோம். எடுப்பானான்னு தெரியலையே. என்னன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இதுல. இதை நான் உங்களுக்கு போகும்போது நான் சொல்றேன். எடுக்கல பார்த்தீங்களா? ஏன்னா உமரை நான் ஃபேக் ஐடியில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த ஃபேக் ஐடி யாரும் இல்லை, நான் தான் ஃபேக் ஐடி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆக்சுவலாக என்னன்னா உமரை வந்து நான் இன்னைக்கு மீட் பண்ண கூப்பிட்டுருந்தேன். சும்மா கொஞ்சம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் மீட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டேன். பையன்ல பொண்ணா மீட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஓ அப்படியா விஷயம்? அதுக்காக எடுக்காம இருக்க சான்சஸ் இருக்கு. சரி ஓகே பாப்பா. ஆனால் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இப்போ அவனை மீட் பண்ண கூப்பிட்டு தெரியாதனமா இந்த விளாக் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது போவோம். உமரை எப்படியாவது ட்ரை பண்ணி வர வைக்கலாம். அப்படி முடியல அப்படின்னாலும் 2 பலியாடு வரந்துருச்சு, அந்த பலியாடை வச்சு முடிச்சிடலாம். வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்னொன்னா வரட்டும், நான் ஒன்னொன்னா படிக்கிறேன், சரியா? A few moments later. காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அவனுக்கு தான் வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாடா நல்லவனே. ஒருத்தன் முக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் இப்பதான் சாப்பிடுறான். டைமுக்கு சாப்பிட மாட்டீங்களாடா? அதுவா சொல்றேன்டா. ஒன்னும் இல்லடா, போர் அடிச்சது. சரிக்கு பிளாக் எல்லாம் போட்டது இல்லைல்ல, நான் மாட்டிக்கிறேன். டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன்டா. காலைல இருந்து நான் பிளாக் எடுத்துன்னு தான் இருக்கேன், சரியா? அப்படியே இதையும் ஒரு பாட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களே ஆட் பண்ணா மானே தேனே புண்மானே எதனா போட்டு விடுவீங்கல்ல. எதனா சொல்லுங்க, எதனா பேசலாம். நானே காலைல இருந்து ஏதோ பேசிட்டு இருக்கேன். கண்டென்ட் ஏதாவது வச்சிருப்பீங்க? எப்போ வச்சிருப்பேன். இன்னைக்கு கண்டென்ட் இல்லாம காலைல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கண்டென்ட்டும் இல்ல. காலைல இருந்து நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு என்ன போடலாம்? ஒரு கண்டென்ட் இல்ல. சரி, எதனா வீட்டுல தெரியாம எதனா இது வரைக்கும் திருத்தனமா என்ன வேலை பண்ணிக்கிறீங்களா? நீங்க வேற இருக்கிற வேலையை. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
இன்னொரு ஃபோன் அடிக்கிறான். அப்புறம் ஃபோன் வச்சு எடுக்கல அடிக்கிறான். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, எங்க உமர்? என்னண்ணா ஃபோன் பண்ணீங்க? எங்க இருக்கா? இதோ வெளியே கிளம்பினுக்கிறேண்ணா. வெளியே கிளம்பிட்டு இருக்கியா? அர்ஜென்ட்டா? ஆமாண்ணா. ஆமாடாவா, ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு அப்படியே வந்துட்டு போக முடியுமா? 5 நிமிஷமா? ஆமாடா வந்தனா டக்குன்னு அனுப்பிச்சு விட்டுறேன். ரொம்ப அர்ஜென்ட்டா? ரொம்ப அர்ஜென்ட்டா, ரொம்ப அர்ஜென்ட்டா. எனக்கும் அர்ஜென்ட் தான். சரி வரண்ணா. ஒரு கொஞ்சம் டக்குன்னு வந்துட்டு ஓடிடுறியா ப்ளீஸ்டா? சீக்கிரமா ஊரா மாதிரி இருந்தா பட்டுன்னு வந்துடுறேன். விட்றா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா ஸ்கூலாட நடத்துறேன். வாடா சரிண்ணா வரணும். வா அப்படி என்ன வேலை பார்க்குறாரு அவரு? போயிருப்பான். இவனுங்களுக்கு தெரியாது அது என்ன கதைன்னு. போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க கதையை சொல்லுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க என்னென்ன பண்ணிக்கிறீங்க எனக்கு தெரியும். நேத்து இன்னைக்கு நீங்க என் கூட பழகல, புரியுதா? எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணுங்க. சரி ஓகே, நான் சுத்திலாம் நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுறேன்டா. லவ் பண்ணிருக்கீங்களா? என்னதான் யார் லவ் பண்ணுவா? என்னடா என்னதான் யார் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. லவ் பண்ணுவா கேட்டது சொல்லு. வச்சிருவோம். நான் லவ் பண்ற விஷயம் கேட்டாலே அப்படியா? சரி, அப்போ நீங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்கீங்க அப்படியா? என்னையா அதுதான் என்னையா லவ் பண்ண. சரி, இது வரைக்கும் ஒண்ணு கூட பண்ணிருக்கா? 12th படிக்கிறா நீ 12ஆடா? ஒண்ணு கூட பண்ணதில்ல 2 பேரும், அப்படிதானே? சரி ஓகேடா. காம்ஸ் என்னடா பண்ணலாம்? நீங்க லவ் பண்ணிட்டீங்கன்னு எதுனா ஒரு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. என்ன பேசுறாரு? கண்டென்ட் பத்தி பேசுறீங்க, லவ் பத்தி பேசுறாங்க. கண்டென்ட் லவ்வா வச்சுக்கலாமே அப்படின்னு. அப்ப கண்டென்ட் சொல்லுங்க. இதான் கண்டென்ட் லவ்வா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சப்போஸ் இன்கேஸ் இப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணலாம்? லவ் பண்ணாதானே தெரியும். பண்ணலையா? ஏய் கான்ஃபிடென்ட்டா சொல்றா நான் லவ் பண்ணல. என்னடா பேசி நீக்கிறீங்க 2 பேரும்? நான் லவ் பண்ணலாம் பண்ணலமே நான் சொல்லுவேன். வாடா. பெரிய பொல்லாதவன் தனுஷ் இப்படின்றாரு. ஓகே, ஒண்ணும் இல்லடா. சாமி வேற கூட்டு போங்கடா. இவர்டா, நான் காலைல இருந்து ஒரு vlog எடுத்துட்டு இருக்கேன்டா. இது நம்ம சேனல்ல vlog போட்டது இல்ல, ரீல்ஸா ஓடிக்கிட்டு இருக்கு. டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு vlog ஒன்று சும்மா ட்ரை பண்ண. காலையில இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நான் எனக்கு தனியா எடுத்துட்டு இருக்கேன். அதுல நல்ல உங்களுக்கு சின்ன ஒரு பாட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்போ சரி போடும் போது பசங்க கேட்கும்போது ரொம்ப நல்ல மாதிரி பதில் சொன்னானுங்க. என்னன்னா அப்படின்னு சொல்லி 2 கதை குடுத்துட்டானுங்க. நீ சொல்லு, நீ என்ன கதை? நீ லவ் பண்ணிக்கிறியா இல்லையா? இல்லையா? ஆமா இல்ல, மைக்க உண்டு விடுறா. சும்மாவே பேச மாட்டான் அவன். விடுறா உண்ட. இப்ப சொல்லு. அதெல்லாம் பழகம் இல்லைண்ணா. நீ இது கேக்குறேன்னா இல்ல நான் பழக்கம் இல்லைண்ணா அப்படின்ற வேற உண்மையா சொல்லு. எல்லாரும் இந்த வயசுல பண்ணதுதான். எல்லாரும் வேற, நாங்க வேற. வேற தானே. இருக்க தம்பி, நீ தானே மைக் வச்சிருக்க. இதபடி என்ன போட்டிருக்கு? உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். என்ன போட்டிருக்கு? எனக்கு தெரியாது. மெசேஜ் பண்ணுடா. யார் மெசேஜ் பண்ண? தம்பி ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறான் அவரு. எப்படி இந்த போட்டோ எடிட் பண்ண முடியும்? வேற வேலை இல்லையா இவனுங்க? நான் சொல்லிடுறேன், இவனுங்க ஒரு வாட்டி ஷூட் அப்ப என்ன பண்ணாருங்க, இவன் போன் என்கிட்ட எடுத்துட்டு வந்து, நான் என் போன்ல சார்ஜ் இல்லைண்ணா, சார்ஜ் போடணும் அப்படின்னா டிங்கு மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு. என்னடா அப்படின்னா குட்டிமா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், இவரை காப்பாத்தணும். யாரா அந்த குட்டிமா அப்படின்னு பார்க்கும்போது பையனுக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. என்னன்னா அங்கிருந்து மெசேஜ் வந்திருக்கு. நீ கால்லாம் பண்ணிருக்கியா? நான் நம்புறேன். என்னென்னமோ இருக்குடா. அண்ணன் உண்மையா இருக்கியா? அண்ணன் உண்மையா இருந்தா சொல்ல. ஏய், இன்னும் நான் உள்ளே போலடா. பேசினே இருக்கீங்களா நீங்க? நீ என்னதான் பாக்கலாம்னா படி. போய் செல்லம் போய் செல்லம் ரெடி பண்ற
அங்க இருந்து மெசேஜ். அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஐயோ ஐயோ. சரியா, அங்க இவரு மெசேஜ். மாமியாருக்கு ஹெல்ப் பண்றியா? பண்ணு. மாமியார் ஹெல்ப் பண்றியா? பண்ணு. இதெல்லாம் என்னடா வயசு உனக்கு? என்னடா வயசு உனக்கு? இப்ப உனக்கு மாமியார் 18. இப்ப 2 வயசு சிங்கிளா சுத்தி நிக்கிறா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. மாமியார் ஹெல்ப் பண்ணிருக்கா. இப்ப இவருக்கு மாமியார் இருக்குது. மாமியார் ஹெல்ப் பண்ணியா? இவரு இரு நான் நீ பண்ண மாட்டிக்கினேன். இங்க பேர் நான் ஒரு நிமிஷம். உனக்கு மட்டும் இல்ல, இவனுங்க மாட்டேங்கிறான். மாட்டேங்கிறான். நீனு வாய்ப்பே இல்ல பேர். அங்க இருந்து வந்திருக்கு. இவர் ஒண்ணு என்னடா அந்த பாகுபலி Nimda. Those rats tell me. அடுத்து என்னது இது? அடுத்து இவரு சாப்பிட்டியாமா? அவரு அவங்க ஒண்ணு இல்லடா, வேலை முடிச்சிட்டு சாப்பிடணும். வேலை முடிச்சு நல்ல பொண்ணு, வேலை முடிச்சு சாப்பிடணும். கம்முனிரு. இது என்ன ஒரு நிமிஷம், நீ அங்க போய் ஹெல்த் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாமே நான் போறேன். கரெக்டா சாப்பிடு. இவரு ஒரு நிமிஷம், 4 வாட்டி தட்டா வச்சு கொண்டாடும். இவரு ஹெல்த் பத்தி பேச, ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீ மூடு. இப்படிலாம் பேசி வச்சிருக்காங்க. எல்லாமே தெரியும். போதுமா? இரு, நிறைய இருக்குது. அம்மு நீ சாப்பிட்டா? அம்மு 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 நீ சாப்பிடாம எப்படி பேசுறான் பாருங்க. சாப்பாடுனா முதல்ல வருவான், இவன் பேசுறான். ஐயோ அப்பா இவரு சாப்பிடாம சாப்பிட மாட்டேன். ஓகே, ஒரு ஆட்டு இதெல்லாம் விடுறா, நான் பொறுத்துக்கிறேன்டா. அண்ணனுக்காக ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன். பாட தெரியாது எனக்கு. பரவாயில்ல, எனக்கா ஒரு பாட்டு பாட தெரியாது. பாட மாட்டேன். என்னடா அவனுக்கு ஜாலராடி. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. ஜாலரால என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. அப்ப இவரு ஏதோ பண்ணி நீ பாடு. நீ பாடு. உன் ஃப்ரெண்ட் தானே? உன் ஃப்ரெண்ட் என்ன வேலை பண்ணிச்சு? நான் காட்டேன். லவ் பண்ண உனக்கு தெரியுமா? அப்ப ஃப்ரெண்டுன்ற. ஆமான்ற. நான் லவ் பண்ண கூட மறைச்சிருக்கான் உன்கிட்ட. இருக்குண்டா, ஏன் இருக்காது? எதுக்கு பாட்டு பாட எல்லாத்தையும் காட்டணும் இருக்குடா. எல்லாத்தையும் காட்டணும் இருக்கு. சொல்றேன் பாடுறேன். பாட தெரியாதுண்ணா. சும்மா கண்டிப்பா வாய்ஸ் எப்படி இருக்குதுண்ணா? எவ்வளவு பாட்டு பாடுறேன். இசைவனையில நீங்க தயாரா? இசைவனையில் இசை மலையில் தெரியாதுண்ணா. இசை அங்க இப்போ இசை மலையில் இருப்பா. பாட்டு பாட சொல்ல. நீ மாதிரி உன்ட்டு யாருமே பாட்டு பாட சொல்லி கேட்டது யாருமே கேட்டது இல்ல. நான் ப்ரூஃப் காட்டினா என்னடா பண்ணுவேன்? நீ சும்மா அண்ணா 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 நீ எல்லாரும் மாட்டுற. நீ பாடு, நான் காட்டுறேன். நீ பாடு, நான் காட்டுறேன். நீ பாடு, நான் காட்டுறேன். சரி சரிடா, நான் ப்ரூஃப் உன்ட்ட காமிச்சா நீ பாடிடுவேடா. என் வாய்ஸ் எலி கச்ச ஸ்பீக்கர் நெறிக்குது. ஸ்பீக்கர் இப்ப நான் காட்டுறேன் பாரு. பாட்டு இப்ப நான் காமிக்கிறேன். இந்த வாய்ஸ் கேளுங்க, நான் பேசுறேன். ஹலோ. உன் வாய்ஸ் கேளுடா. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த வாய்ஸ் செல்லம், என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் உங்களுக்கு ஃப்ளோல ஒண்ணு
ஏன் இப்ப சொல்ற சரிண்டா வரேன் ஏன்னா எனக்கு கோல்டு. காதலா செய்யாதே விட்டதோ அந்த ஒற்ற பார்வை ஓடி வந்து உயிரை இசை அது இசை அறிவியல போட்டா அறிவு பண்ண மாட்டேனா போன் பண்ணி கூப்பிட்டாரு தம்பி எங்க பாட்டு எங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு புரியாது, உனக்கு எல்லாம் புரியும். என்ன சொன்ன? பார்த்து பேசிக்கோ. என்ன சொன்ன? பாட மாட்டேன் தானே சொன்னேன். நான் பாடினதே இல்லை, நான் என்ன சொன்னேன்? என்ன சாரிண்ணா பாண்டு பெரிய இவரு நான் பண்ண தப்பு தானா, நான் பண்ண தப்பு நான் சாரிண்ணா ஒத்துக்கிறாரு எல்லாமே. இசை சப்போர்ட் பண்றேன் உனக்கு. சன் மியூசிக்ல அதான் படம் ஓடுனுச்சுனா யாராவது மியூசிக் டைரக்டர் என்ன சொல்றாரு யாரடா பேட்டா இசை பண்ணனால பேசி மாத்தலாம். இப்போ தயார் உங்க தயார் ஓடிங்க. பேச்சு பேசுறேன், என்னடா கேட்கிறேன்? இசை பண்ணி நடிக தயாரா சரி தயார் தயார். அந்த பாட்டு நான் தயார் பா. தாங்கவில்லையே அது தொற்று பேச உன்னை விட்டால் யாரும் இல்லை. நாங்களா யாரா? நாங்களா புரியாது நான் பாட்டுனேன் தம்பின்னு சொல்லி டெய்லியும் கூப்பிட்டு யோசனை வாய் அப்படியே போய் அந்த பாட்டு பாடு போடு. இல்லைங்க போட்டு நீ போட்டு நீ இருக்கு அது அந்த பாட்டு பாடுனே இப்ப தூக்கணும். அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் தூக்கணும். காதல் ஆசையாரை விட்டதோ ஓடி வந்து உயிரை காதல் சொல்லி அதை தொற்று பேச உன்னை விட்டால் யாரும் இல்லையே யோசனை பாட்டுதான். சரி ஓகே அப்போ நான் கேட்கிறேன். இருந்தாலும் எங்க மறைச்ச தப்பு என்ன ஊரு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ மறைச்சா ரவுமாரி இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து போவோம். இது எவ்வளவு நேரம் போயிருக்குன்னு தெரியல. சரி ஓகேடா, உங்க கலாச்சாரிக்கு போகுதுண்ணா. என்னடா வாய்ஸ் ஆனா இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கலாரு. பாட்டு பாடி நானாச்சும் பரவாயில்ல. ஒரு வார்த்தை தான் இரு. ஒரு நிமிஷம் உனக்கு இருக்கு உனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லடா. இவன் இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல நானு. நீ இப்ப நான் நான் ஒண்ணுமே பண்ணல. இருப்படா போன் எடுக்கும்போது பிஸியா இருக்கும்போதே தெரிஞ்சது நீ பண்ணிக்கிறேன். இங்கே வச்சிருந்தா நானா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். உனக்கு கலாய்க்கும் போது ஒரு இன்ட்ரோல ப்ளீஸ். ஆரம்பமா கொடுத்துருக்கேன். மக்கள் மகிழ்ச்சிக்காக ரஹ்மான் நிகழ்ச்சி வந்து ஒன்னுக்கு அப்புறம் ரெண்டு இந்த வீடியோ எண்டு ஒண்ணு பிரச்சனை இப்ப நீ பச்சல இப்ப நீ போடுறா. நீ என்ன எப்படி பார்த்து பேபி ஆடு ஊத்து தனியா